இனிய தமிழமுது நேயர்களே, அனைவருக்கும் காலை வணக்கங்கள். நாம் இன்றைக்கு சிந்திக்கப் போவது மாற்று சாதியிலே, மாற்று மதத்திலே ஆண் பெண் இருபாலாரும் விரும்பி திருமணம் செய்து கொள்கின்றனர். இதில் விருப்பம்தான் முன்னிலையில் வகிக்கிறது. எனவே இதில் இருக்கக்கூடிய சமய சடங்குகள், ஜாதி சம்பந்தமான விஷயங்கள், இதில் மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எதுவும் வருவதில்லை. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மனதை ஒத்து அவர்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். இதிலே சில குடும்பங்கள் அப்பா அம்மா உட்பட உறவினர் உட்பட எல்லோரும் ஆதரிக்கவும் செய்கின்றனர், எதிர்க்கவும் செய்கின்றனர். இதனாலே விளைவது பலவிதமான சங்கடங்களும் விளைகின்றன. ஆனால் படித்து நல்ல முறையிலே பண்பாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு முடிவெடுத்து செய்கின்ற அந்த முடிவானது எந்த வகையிலும் தவறாக போய்விட எந்த விதமான காரணமும் இல்லை. மாறாக அதில் இருக்கக்கூடிய ஒரு சில குற்றீசல்கள் போன்று இருக்கக்கூடிய அந்த தவறான நபர்கள் தான் இதை பெரிதுபடுத்தி அவருக்குள்ளே சண்டையும் சச்சரவையும் அவர்களிடத்திலே வளர்த்து கடைசியிலே போய் இருவரிலே ஒருவரை கொன்று மாய்த்து அவர்களுக்கு நடந்த திருமணத்திற்கு ஒரு பெரிய தீங்காய் அவர்கள் மாறிவிட்டு விட்டனர். அதை தவிர்த்து விட்டு அந்த பெற்றோர்களும் முற்றோர்களும் அதெல்லாம் தவிர்த்து விட்டு நல்ல முறையில் அவர் வாழ்வதற்கு நாம் இடம் கொடுத்தால் போதுமானது. அதுவே அவர்கள் நல்ல முறையில் செய்யும். நல்ல அவர்கள் பெண்ணையோ ஆணையோ குழந்தையாக பெற்றுக்கொண்டு நன்றாக வாழ்வார்கள். இதிலே நிறைய பேர் என்னிடத்திலே பல கேள்விகள் கேட்கிறார். ஏன் என் மகளே அப்படித்தான் மாற்று சாதியிலே தான் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒரு பெரியவர் என்னிடத்தில் கேட்டால், அவர்கள் பிறக்கின்ற குழந்தைகளை என்னவென்று சொல்வீர்கள்? அவர்கள் உங்கள் இது பிரகாரம் கோத்திரம் என்று என்ன கோத்திரம் சொல்வீர்களா, என்ன கூட்டம் என்று சொல்வீர்களா என்றெல்லாம் கேட்டார்கள். என்னை போன்றிருக்கலாம் இது ஒரு விஷயமே இல்லை. இதிலே அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் அந்த முடிவிற்கு ஆணை சேர்ந்தாலும் பெண்ணை சேர்ந்ததாக இருந்தாலும் எங்களை போன்ற பெற்றோர்களுக்கு எந்த விதமான இதிலே பாதிப்பும் இல்லை. அவர்கள் முடிவே இறுதியானது என்று தான் நாங்கள் இருக்கிறோம். எனவே தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லோருமே சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறவர்களை தவிர்த்து மற்றவர்கள் இதில் தலையிடக்கூடாது. அவ்வாறு தலையிடாமல் இருந்தால் அவர்களும் பரஸ்பரம் ஒரு நல்ல முடிவை எடுத்துக்கொள்வார்கள் என்ற எண்ணம் எனக்கு உண்டு. எனவே நாம் இந்த சமூகத்தில் இருப்பவர்களை சொல்லிக்கொள்ள வேண்டுமானால் இந்த மாதிரியான ஒரு நல்ல உபயோகமான சமாச்சாரங்கள் நடக்கின்ற பொழுது இதை ஆதரிக்க வேண்டுமே தவிர எதிர்க்கக்கூடாது என்பதுதான் நான் வேண்டிக் கொள்வது. எனவே இப்படிப்பட்டதிலே மாற்றலில் இருக்கக்கூடிய எல்லாம் வெளிநாட்டிலே படிக்கிறார்கள், வெளிநாட்டிலே படித்தவர்கள் வேலைக்கு போகிறார்கள், போகிற இடத்துல வேற்று நாட்டைச் சேர்ந்தவர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதை பார்க்கின்ற பொழுது உள்நாட்டிலேயே ஒருத்தருக்கொருவர் தெரிந்தவர்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையை எடுத்துக்கொண்டால் என்ன தவறு இருக்க முடியும்? எனவே நாம் இன்றைக்கெல்லாம் நடக்கின்ற இந்த காலகட்டத்தில் உலக அளவிலே மக்கள் போய் வரக்கூடிய சூழ்நிலையிலே எந்த ஜாதி எந்த மதம் என்றெல்லாம் பார்க்க முடியாது. நல்லவர்களாக இருக்கிறார்களா, பெண்ணையும் ஆணையும் ஒருவர் பரஸ்பரம் புரித்து கொண்டு நல்ல முறையிலே ஹெல்த்தியாக வாழ்கிறார்களா, இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் எந்த மதமாக எந்த சொல்லியாக இருந்தால் அதையெல்லாம் இருவரும் தனித்தனியாக பேசி முடிவெடுத்து கொள்ளட்டும். அந்த முடிவு அவருக்கு சரியாகிறதாக இருந்தால் அவர் பின்பற்றட்டும். சில இடத்துல நல்ல முறையில் பேசி அவரவர்கள் மதம் அவர் சாதியில் இருக்கிற பழக்கங்களை அவரவர் பின்பற்றுகிற அளவில் அடுத்தவரை பாதிக்காத வண்ணம் நடந்தவர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் நாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் அவருடைய முடிவுக்கு விடுங்கள், அதிலே தலையிடாதீர்கள் என்பதை மட்டும்தான் என்னுடைய நேரத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அனைவரும் இதை ஏற்பாடு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.